சசிகலா அம்மையார் பிரச்சனை என்னன்னா எல்லாருக்குமே தெரியும். ஜெயலலிதாவுக்கு அடுத்து சசிகலா தான். ஜெயலலிதாவே சசிகலாவை கண்டு பயந்தாங்க. இதுக்கு செல்வாக்கு இருக்கா இருக்கு, அதை நான் மறுக்க வரல. அவங்க கோட்டை விட்ட இடம் 32 மஸ்டர் பண்ணியிருக்கணும். எடப்பாடி தலைமைக்கு ஒரு 20 விழுக்காடு வாக்கு. அதே வேளையில அது தொண்டாமுத்தூர்ல வேலுமணியால பாதிக்கும்னா பாதிக்கும். மன்னியர் பில்ட்டுக்குள்ள ஒரு சில இடங்கள்ல சி வி சண்முகத்தால பாதிக்கும்னாலும் பாதிக்கும். பேன் தமிழ்நாடு எடப்பாடிக்கு இணையான தலைவர் யார் இருக்கும்? 10 வருஷமா சொல்றேன். நெட்டையோ சிறுசோ பெருசோ ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ஆயிடுச்சு. அதிகாரம் நம்மளை விட்டு போயிட்டு அப்பவே ரெட்டால நம்மளை உதவி செய்யணும் தோத்த தொகுதி. ஆனால் நாம விலகிட்டுன்னு அவங்க விலகிட்டாங்கன்னா தீர்ப்பு வேற மாதிரி மாறி. ராகுல் காந்தி நோ டீலிமிட்டேஷன் ஒரு முடிவு எடுத்து போறாரு. அது ராகுல் காந்தி டீலிமிட்டேஷன் வந்தா 800 சீட் இருக்குதுன்னா எவ்வளவு ஆக்சுவலா வருமோ டீலிமிட்டேஷனால ஒரு 10 விழுக்காடு சீட்டு மோடிக்கு கூடிருங்கிறது ஆஃப் லேட் தான் ராகுல் காந்திக்கு தெரியுது. விஜய் நான் கமிட்டல் ஆட்டு எஃப்சிஆர்ஏல இருந்த மாதிரி நான் கமிட்டல் ஆட்டு முன்னாடி இருந்த மாதிரி இருந்துட்டு போயிடலாம். இது தேவையில்லாம ராகுல் காந்திக்காக விஜய் ராகுல் காந்திக்கு மைனஸையும் தூக்கி சுமக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ராகுல் காந்திக்கு மைனஸ்ல திருமாவளவனும் வைகோ போன்றவர்களும் கம்யூனிஸ்டுகளும் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நினைச்சுக்கொண்டு செல்வோம். சார் வணக்கம். வணக்கம்ண்ணா சார். அதிமுகவுக்குள் பிளவுகளை நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. சில பேர் தாவேகாக்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நிலையில் எடப்பாடியின் தரப்புக்கு அதிருப்தி குழுவினர் குறிப்பாக சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் மீண்டும் அதிமுகவிற்கு சசிகலா அவர்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அதில் பல்வேறு குற்றச்சாட்டு சாரமானது இந்த விஷயம். மீண்டும் சசிகலா அதிமுக வரணும் அப்படிங்கிற குரல் எழுந்திருக்கிறத எப்படி பார்க்குறது சார்? சாத்தியப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தெளிவாக சொல்லிட்டேன். அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸுங்கிற கருத்தை பல ஆண்டுகளாகவே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, கட்சியை பிடிச்சா அப்புறம் யாரும் விட மாட்டாங்க. இந்த லெவலில் எந்த கட்சினாலும் சரி, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரை சொல்லி இதை சொல்ல விரும்பலை. இப்போ எடப்பாடி வந்துட்டார், அதிமுக பிடிச்சிக்கிட்டாரு, பிடிச்சதை விட மாட்டாருங்கிற கருத்தை தான் நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னேன். எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன்னே கவுண்டர் பண்ணுவாருங்கிறதான் நான் சொன்னேன். ஏன்னா அந்த பொசிஷனில் வந்த இடத்த யாரும் விட்டுட்டு போகவே மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. இப்போ நீங்கள் சசிகலா அம்மையார் பிரச்சனை என்னென்னா எல்லாருக்குமே தெரியும். ஜெயலலிதாவுக்கு அடுத்து சசிகலா தான். ஜெயலலிதாவே சசிகலாவை கண்டு பயந்தாங்க. தங்களை கவிழ்த்துருவாங்களோங்கிறதுக்காக தான் குடும்பத்தாரோட அந்த இருக்குது. நடராஜனுக்கு எதிரான ஐயா மா நடராசனுக்கு எதிரான அறிக்கைகள், ஐயா தரப்பு தான் ஜெயலலிதாவே தூக்கி விட்டாங்க, உழைப்பு அதெல்லாம். பட் ஜெயலலிதா அவங்க மேலே ஒரு கவிழ்த்துருவாங்களோங்கிற அச்சம் மா நடராசன் அவங்க தரப்பு மேலே இருந்தது. சசிகலா அங்கே நம்பர் 2வாக இருந்தாங்க. விவி மனர்ஸில் மேனேஜர் ராஜான்னு ஒரு தம்பி இருந்தார். அவர் அந்த சசிகலா ஜெயலலிதா அவங்கள ரொம்ப கான்டாக்ட் உள்ளவர். அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஆஃபீஸில் அவரை பார்க்கும்போது அவர் சொன்னது, தமிழ்நாட்டை ஜெயலலிதாவும் சசிகலாவும் தான் ஆள்றாங்கன்னார். அப்போ ஜெயலலிதாவுக்கு டெலிகேட்டட் பவர் சசிகலா, அந்த உயரத்தில் இருந்தவங்க சசிகலா. இப்போ ஜெயலலிதாவை வெளிப்படையாக காலில் விழுந்து கும்பிட்டாங்கன்னா சசிகலாவை மறைமுகமாக காலில் விழுந்து கும்பிடுவாங்க. நம்ம எல்லாமே பார்த்தோம் அந்த சசிகலாவை எப்படி ஒவ்வொருத்தரும் உயர்வாக இது பண்ணாங்கங்கிறது. அப்போ ஒரு கட்டத்திலேயாவது தங்களோட மேலான இடத்துல இருந்தவங்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. முதல்ல ஒட்டகம் கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி சசிகலா உள்ளே நுழையணும்பாங்க. அப்புறம் அவங்க பெரிய உயரத்தில் இருந்தவங்க, அப்போ சசிகலாவை முன்னிறுத்தினாதான் அது ஜெயிக்கும்பாங்க. அப்போ அதை இன்னைக்கு எடப்பாடி கட்சி கையில் வந்துடுச்சு. அதை யார் விட விரும்புவாங்க? ஸோ எடப்பாடி 20 விழுக்காடு வாக்கு அதிமுக கிடச்சிருக்குதுன்னா எடப்பாடி தலைமையை மையமாக வச்சு தான் அது கிடச்சிருக்கு. ஏன்னா திருச்சியில் டெபாசிட் போகுது, சென்னை போன்ற பகுதிகளில் டெபாசிட் போகுது. ஆனால் 53 இடங்கள் விஜய் எதிர்கொள்ள முடியாமல் விஜய்க்கு 35 விழுக்காடு வந்த விஜய்க்கு அதிரடி தாக்குதலை மீறி அவர் தலைமைக்கு 27 விழுக்காடு வாக்கு வருது. ஸோ இங்கே அரசியல் சூழ்நிலை, கூட்டணி கணக்குகள் பலதும் தான். 8 விழுக்காடு வாக்கெடுத்திருந்த சீமான் கூட்டணிக்கு வந்திருந்தாருன்னா எடப்பாடி சிஎம் ஆயிருப்பார். சீமான் கூட்டணிக்கு போகல,
கூட்டணிக்கு போகாததில் என்னுடைய பங்கும் ஒரு பங்கு உண்டு. அவர் முடிவு தான், சீமான் முடிவு தான். வேண்டான்னு சொன்னதில் நானும் ஒருத்தன். பட் இப்போ ரெட்ராஸ்பெக்டிவாக பார்த்தோம்னா சீமான் அந்த 27 விழுக்காடு எடுத்த அணியோட சீமான் கூட்டணி வந்திருப்பாருன்னா அந்த அணி வந்து இவங்க தான் திமுகவை தோக்கடிப்பாங்கன்னு எக்கச்சக்கமாக ஏறி போயிருக்கான ஒரு சூழ்நிலையும் வந்திருக்கும். அது நடந்து முடிஞ்சாச்சு. எது எப்படினாலும் எடப்பாடி தலைமைக்கு ஒரு 20 விழுக்காடு வாக்கு இருக்குது. அதே வேளையில் அது தொண்டாமுத்தூரில் வேலுமணியால் பாதிக்கும்னா பாதிக்கும். மன்னியர் பெல்ட்டுக்குள்ள ஒரு சில இடங்களில் சிவி சண்முகத்தால் பாதிக்கும்னாலும் பாதிக்கும். பேன் தமிழ்நாடு எடப்பாடிக்கு இணையான தலைவர் யார்? இப்போ எடப்பாடிக்கு இணையான தலைவர் பேன் தமிழ்நாடு யாரும் இல்லை. அப்போ அதிமுகனா எடப்பாடி தான். இல்லை, இப்போ இவர்கள் இந்த குரலை எழுப்புவது எதை காட்டுது சார்? ஏற்கனவே அதிருப்தி எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் தாவேக்கா நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்பி வேலுமணி அவங்களும் அந்த ரூட்ல போவாங்க அப்படி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த குரல்களை எழுப்புறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசியல் பண்ணதுக்கு இப்போ இந்த குரலை எழுப்புறாங்க. இதை தாண்டி பெருசாக சொல்றதுக்கு இல்லை. அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா? இருக்கு, அதை நான் மறுக்க வரல. அவங்க கோட்டை விட்ட இடம் 32 மஸ்டர் பண்ணியிருக்கணும். 32 அவங்க வந்து தவிச்சிருக்கணும். 32 தவிக்காம 25ல் போனதுனால திரும்ப மீண்டும் ரிவல்ஸ் ஆனாங்க. ரிவல்ஸ் ஆகிட்டு அதுக்கு பிறகு இப்போ திரும்ப எடப்பாடிக்கு எதிரான போர்க்கொடியை தூக்குறாங்க. இதில் 6 பேர் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ரிசைன் பண்ண இடத்துல இடைத்தேர்தல் எப்போ வருங்கிறது தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், மத்திய அரசு இதில் வந்து டிலே ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒன்று என்ன பிரச்சனைன்னா 6 பேர் ரிசைன் பண்ண இடத்துல 2 பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கதாட்டு நான் பார்க்குறேன். எஸ்கி சுப்பையாவும் அந்த அணி எல்லாமே ரிசல்ட் என்னங்கிறது ரெண்டாவது. ஒரு சொந்த செல்வாக்கு, காங்கிரஸ் செல்வாக்கு, கம்யூனிஸ்ட் செல்வாக்கு, தாவேக்க செல்வாக்கு எல்லாம் சேர்ந்து அம்பாசமுத்திரத்திலையும் எஸ்கி சுப்பையாவும், இங்கே அம்பாசமுத்திரத்திலும் சீமான் கேண்டிடேட்டுங்கும் போது அதோட தாக்கம் எப்படி வருதுங்கிறது இன்னொரு பார்வையில் பார்க்கணும். பட் நார்மல் கோல்ஸில் மும்முனை போட்டிக்குள்ளே இவர் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு. இவர் ஹெல்த் விஜயபாஸ்கர் விராலிமலை அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கார். ஆனால் இந்த இடங்களுக்குள்ள திமுக நாம் ஏற்கனவே தோத்த தொகுதி. நம்மக்கிட்ட இருந்து முஸ்லீம் லீக்கு, சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், விசிக, மதிமுக 6 இயக்கங்கள் போயிட்டாங்க. அதிகாரம் நம்மளை விட்டு போயிட்டு அப்போவே ரெட்டால நம்மளை உதயசூரியனை தோத்த தொகுதி. ஆனால் நாம் விலகிட்டேன்னு அவங்க விலகிட்டாங்கன்னா தீர்ப்பு வேற மாறி தீர்ப்பு மாறினால் எடுப்பார் ஓட்டம்னு அன்னைக்கு டிகே கபாலிக்கு எதிராக சொல்லுவாங்க. நாஞ்சில் மனோகரன் வெர்சஸ் டிகே கபாலியில் தீர்ப்பு மாறினால் எடுப்பார் ஓட்டம்னு சொல்லி 80ல் எம்ஜிஆர் ஜெயித்தார். அந்த தீர்ப்பு மாறிச்சு மக்களவை தேர்தல் தீர்ப்பு. இப்போ சட்டமன்ற தீர்ப்பு வந்து மும்முனை போட்டின்னா அப்படியே விஜய்க்கு சாதகமாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருமுனை போட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடத்த விட்டு களத்தை விட்டு நகர்ந்துட்டாங்கன்னா, ஒரு டாக்டிக்கலாக ரிட்ரீட் பண்ணிட்டாங்கன்னா நின்னா அம்பாசமுத்திரம் சிக்கலாகலாம், பெருந்துறை சிக்கலாகலாம், தாராபுரம் சிக்கலாகலாம், கரூர் சிக்கலாகலாம், திருச்சி கம்ஃபர்டபுளாக இருக்குது, விராலிமலையே சிக்கலாயிரும். ஸோ ரெட்டால ஜெயித்த தொகுதி அப்படின்னு அவங்க முதுகுளத்தூரை அண்ணா புறக்கணித்த மாதிரி, கலைஞர் சாத்தாங்குளத்தை புறக்கணித்த மாதிரி ஒரு புறக்கணிப்பு முடிவை வந்து அவங்க எடுத்துட்டாங்கன்னா இந்த ரிசைன் பண்ணவங்களுக்குள்ள அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது கேள்விக்குறியாயிரும். உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் சொன்ன மாதிரி 35 versus 65 வந்துடும். அப்படி வந்ததுன்னா ஒரு வேளையில் ரெட்டையில மீண்டும் அங்கே வந்து துளிர்க்கிறதுக்குள்ள மீண்டும் துளிர்க்க வாய்ப்பு வந்துடும். ரெட்டலையில் வெற்றி பெற்றுட்டு விசிலுக்கு போன தப்புன்னு மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாயிரும். இப்போ மும்முனை போட்டியில் வேலுமணியால் ஜெயிக்க முடியும் விசிலில், இருமுனை போட்டியில் ஜெயிக்க முடியுமா? சிவி சண்முகத்தால் மும்முனை போட்டியில் விசிலில் ஜெயிக்க முடியும். ஒருவேளையில் திமுக டாக்டிக்கலாக வெளியேறிட்டாங்க, அப்போ ஜெயிக்க முடியுமா? ஸோ டிஎம்கே வெளியேறதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் தான் ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் பலமுறை சொன்ன மாதிரி 2வது இடத்துக்குள்ள ஸ்டாலின் இருக்கிறாரு. அண்ணாநகர், மயிலாடுதுறை, உப்பிலியாபுரம், தஞ்சாவூர் இடத்துல வரும்போது தொடர்ந்து நம்பர் 1 இடத்துல இருந்த கலைஞரை விட, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட முத்தமிழறிஞர் கலைஞர் நம்பர் 1ங்கிற ஒரு அந்தஸ்தை கலைஞர் பெற்றார். 2 உதயசூரியன் பெற்றார். ஒரு ரெட்டலை தான் ஜெயித்தது. ஆனால் ரெட்டலை ஜெயித்த உப்பிலியாபுரத்தில் 25,000 ஓட்டில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஜெயித்தாருன்னா இந்த 6 தொகுதியுமே உப்பிலியாபுரங்கள் தான். அப்போ உப்பிலியாபுரங்களுக்குள்ள போய் நம்ம ஏன் மண்டையை உடைக்கணும்னு திமுக ஒதுங்கிட்டுன்னா விசில் ரெட்டலை போயிட்டுல ரெட்டலை தப்பிடலாம். அதனால தான் இவங்க ரிசைன் பண்ணாமல் இருக்காங்க எம்எல்ஏக்களை. நல்ல முடிவு, புரூடண்டான முடிவு. ரிசைன் பண்ணும்போது எப்போ எலெக்ஷன் வைப்பாங்கிறதும்
பல பிரச்சனைகள் அதுக்குள்ளே வரும். ரெண்டாவது வெற்றி வாய்ப்பும் திமுக ஒரு டாக்டிக்கல் மூவ் எடுத்துட்டாங்கன்னா சிக்கலாயிரும். பட் இப்போ இந்த டைம் பீயிங் இவங்க வந்து எடப்பாடிக்கு எதிராட்டு ஒரு குடைச்சல் கொடுக்குற மாதிரி ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஏற்கனவே உள்கட்சி அரசியலில் எடப்பாடிக்கு எதிராக வீசப்பட்ட அனைத்து ஆயுதங்களுமே வந்து நீர்த்து போயிட்டு, இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாகக்கூடிய ஒரு ஆயுதமாக நான் பார்க்கல. பட் அதிமுக பலகீனப்படுமா? டு சம் எக்ஸ்டென்ட் வந்து இவங்களுக்கு செல்வாக்கான இடத்துல பலகீனப்படாமல் இருக்காது. பட் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான். 10 வருஷமா சொல்கிறேன், குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமின்னு ஆயிட்டு. கடைசியாக விழுந்த ஓட்டு அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான். மீண்டும் நான் சொல்கிறேன், முக்குலத்தோர் அவருக்கு எதிராக நான் தான் திருப்பினேன். அந்த பசுமன் தேவரையாவுக்கு பாரதத்தினா ஐயா தகுதியானவர் தான். தாளிங்க நாடார் இல்லையா, இந்துக்களின் தந்தை அவர் இல்லையா, வாவுசி இல்லையா, பாரதியார் இல்லையான்னு பல கோரிக்கைகள் அங்கே வரும்போது ஐயா தகுதியை நான் குறைச்சி மதிப்பிடலை, வள்ளலார்க்கணியானவர். எடப்பாடி அதில் பொலிட்டிக்கல் கெயின் பண்ணுறக்கூடாதுங்கிறதுக்காக பல இஷ்யூஸ் அதில் வரும்போது எடப்பாடிக்கு அதில் பொலிட்டிக்கல் கெயின் எடுக்க முடியல. நாம் தமிழர் எடப்பாடி கூட கூட்டணி போகிற வாய்ப்பு இருந்தால் அது பலரும் நாம் தமிழருக்காக ஆய்வு பண்ணும்போது வேண்டாங்கிற கருத்தை நான் முன் வச்சேன். சீமான் தான் முடிவெடுத்தாரான்னு கூட என்னோட இன்ஃப்ளூயன்ஸு அண்ணே வேண்டான்னு. இவன் சகோதரனா என் நன்மைக்கு தான் செய்வான், அவன் மனச்சாட்சிப்படி நேர்மையாக சொல்லுவான்ங்கிறதுல சீமானுக்கு என் மேல் நம்பிக்கை உண்டு. நானும் அந்த கருத்தை அன்னைக்கு முன் வச்சேங்கிறது 100க்கு 100 உண்மை. இவர் செங்கோட்டையன், சத்யபாமா, ராஜலட்சுமி, தூசி மோகன், விஎஸ் பாபு, எக்கச்சக்க பேர், ரெட்டியார்பட்டி நாராயணன், எக்கச்சக்க பேர் அதிமுகவில் டிக்கெட் கிடைக்காதவங்கெல்லாம் தாவேக்கா போகும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி இவங்கெல்லாம் எடப்பாடியை பலகீனப்படுத்துவாங்கன்னு சொன்னது நாம தான். பன்னீர்செல்வம் திமுகவில் போவாரா, அதெல்லாம் நடக்குமான்னு சொல்லும்போது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராட்டு அன்னை சட்டமன்றத்தில் கூட ஸ்டாலின் உதயநிதிக்காக ரொம்ப அறிவுபூர்வமாக லாஜிக்கலாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. திமுகங்களே அவரை பாராட்டுறாங்க. அந்த மூவுக்கு காரணமாக இருந்தது நம்மளோட அறிவாற்றல், நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் தான். பிரேமலதா அம்மையார் அவங்க டெல்லியில் உள்ள பெரிய தலைவர்கள் எல்லாம் பேசும்போது கூட எடப்பாடிக்கு எதிராக வந்து நம்ம அவங்கள வந்து திராவிட முன்னேற்ற காணியில் போய் சேர்றதான் கரெக்டுங்கிறதுல நம்ம ஒரு கருத்துருவாக்கமும் நம்ம ரோலும் அதில் பெருசாக இருந்துங்கிறது உண்மை. இது வெளிப்படையான இவ்வளோ ரோலையும் தாண்டி எடப்பாடிக்கு எதிராக தான் நம்ம அவ்வளோ ரோலையும் பண்ணோம். ஐயரு நாடார் என்ன செய்திட முடியும்னு அவர் என்னையும் ஆடிட்டர் சத்திரன் குருமூர்த்தியும் கேட்டதுக்கு என்ன செய்ய முடியுங்கிற லெவலில் நம்ம ஒரு நெகட்டிவ் ஒர்க்காக தான் நம்ம பண்ணணும். நம்ம அதை மறுக்க வரல. எல்லா இஷ்யூமே அவருக்கு எதிராக தான் நம்ம இது பண்ணோம். விஜய் எம்ஜிஆர் பேரை சொல்லி ஜெயலலிதா பேரை சொல்லி அத்திக்கடை அவிநாசி திட்டத்தில் தன்னை முன்னிறுத்துறாருங்கிற லெவலில் அந்த ஓட்டை பாதிப்பாருன்னு நம்ம ஒரு கருத்துருவாக்கம் பண்ணதில் இருந்து, சீமான கூட்டணியில் சேர முடியாமல் செய்ததிலிருந்து, பன்னீர்செல்வம் எபிசோடு, சசிகலா மேயர் எபிசோடு, பசும்பொன் தேவரையா, வள்ளலார்க்கணையான ஒரு புனிதரான ஐயா முத்துராமலிங்க தேவரை வச்சு இவங்க பண்ண ஜாதி அரசியலுக்கு எதிராக நம்ம களமாடினது எல்லாமே வந்து எடப்பாடிக்கு எதிராக தான் நம்ம பண்ணாலும் கூட அவர் வந்து 27 விழுக்காடு வாக்குகள் அவர் தலைமைக்கு எடுத்துட்டார் இல்லையா. அந்த வாக்கு வந்து அவர் தலைமைக்குன்னு தான் நம்ம இதை எடுக்கணும். 2024 அவர் எடுத்த வாக்கள் அவர் தலைமைக்கு எடுத்த வாக்கள் தான். ஸோ தமிழ்நாட்டில் அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி சார், இப்போ இன்னொரு பக்கம் டீலிமிட்டேஷன் பற்றி அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடந்தது. திமுக அதிமுக எம்பிக்கள் பங்கேற்கல, அதில் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் பங்கேற்கல. இப்போ அந்த கூட்டத்துடைய முடிவுகள் என்ன மாதிரி அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கதா பார்க்குறீங்க சார்? எந்த தாக்கமும் இது ஏற்படுத்தாது. ராகுல் காந்தி நோ டீலிமிட்டேஷன் ஒரு முடிவு எடுத்து போகிறார். ஆமாம், அது ராகுல் காந்தி வந்து டீலிமிட்டேஷன் வந்தால் ஒரு 800 சீட்டு வந்ததுன்னா, 800 சீட்டு இருக்குதுன்னா எவ்வளவு ஆக்சுவலாக வருமோ டீலிமிட்டேஷனால் ஒரு 10 விழுக்காடு சீட்டு மோடிக்கு கூடிருங்கிறது ஆஃப் லேட்டு தான் ராகுல் காந்திக்கு தெரியுது. அதனால் டீலிமிட்டேஷன் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். இப்போ டோட்டல் சீட்டில் ஒரு 50 விழுக்காடு சீட்டு மோடி ஜெயிப்பாருன்னு சொன்னால், டீலிமிட்டேஷனை மோடி அரசு நடத்துச்சுன்னா அது 60 விழுக்காடாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள், திருவனந்தபுரம் பார்லிமெண்ட் திராவிட முன்னேற்ற இது பாஜக தோக்குது. ராஜீவ் சந்திரசேகர் சசி தரூர்கிட்ட கொஞ்சம் ஓட்டில் தோக்குறாரு. இது சாலை, ட்ரிவாண்ட்ரம், ஈஸ்ட் போர்ட்டு, இந்த சிட்டிக்குள்ள தொகுதி எல்லாம் நல்ல லீட் போகுது. மொபசல், நேமம், கோவளம், இங்கே அந்த மீனவர்கள் கிறிஸ்தவ நாடார்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து சசி தரூர் லீட் பண்ணிடுறாரு. முஸ்லீம்கள் அந்த நேமத்தில் உள்ள முஸ்லீம் ஓட்டெல்லாம் லம்பா சசி தரூருக்கு உழுது. அங்கே கொஞ்சம் ஓட்டில் சசி தரூர் ஜெயித்துறாரு. ஆற்றிங்கல்ல ஈழவார்ஸு இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் வந்து அப்படியே வந்து முரளிதரன் லீட் பண்ணுறாரு. மத்திய அமைச்சராக இருந்தவர், ஈழவ கம்யூனிட்டி. அந்த முஸ்லீம் கான்சன்ட்ரேட் ஏரியா,
கிறிஸ்டின் நாடார் ஏரியாலாம் போகும்போது கீழே விழுந்துருது. கொஞ்சம் ஓட்டில் ஆட்டிங்கல்லையும் தோத்துறாரு பிஜேபி, திருவனந்தபுரம் தோத்துருது. 50% இன்க்ரீஸ்னா ஆட்டிங்கலும் திருவனந்தபுரமும் மூணாக மாறும்போது 3வது தொகுதியில் முஸ்லீம் வாக்குகள், கிறிஸ்டின் வாக்குகள் எல்லாம் நிரப்பி அந்த 3வது தொகுதியை பிரிச்சுட்டாலே போதும். ஆட்டிங்கல்லையும் திருவனந்தபுரத்துலேயும் பாஜக ஜெயித்தரும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பாஜகவுக்கு எதிராக விழக்கூடிய ஓட்டுக்கள் எல்லாம் திருவனந்தபுரத்தில் இருந்தும் ஆட்டிங்கல்ல இருந்தும் தனியாக எடுத்து ஜெரிமாண்டரிங் எல்லாரும் பண்ண தான் செய்வாங்க. ஜெரிமாண்டரிங் இன்னைக்கு கூட எனக்கு தெரிந்த என்னோட முக்கியமான ஒரு சமூக தளத்தில் உள்ள நண்பர் கூட காமராஜ் நாடார், அவர் டீலிமிட்டேஷன் பண்ணும்போது நாடார்கள் அதிகம் உள்ள தொகுதியெல்லாம் வந்து ஓப்பனில் போட்டுட்டாரு, எங்கள் ஜாதி அதிகம் உள்ள தொகுதியெல்லாம் வந்து ரிசர்வ் ஆக்கிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூன்னு எனக்கு தெரியல. பட் காமராஜ் பொலிட்டிக்கல் ரோல் எடுத்து செய்யக்கூடியவர் தான். காங்கிரஸ் கட்சிக்காக செய்திருப்பார், நாடார் கம்யூனிட்டிக்காக செய்திருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்கிறார். ஸோ ஜெரிமாண்டரிங்கிற இது வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா எங்கள் தரப்பில் உள்ளவங்களுமே வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. காங்கிரஸ் செய்திருப்பான், எல்லாருமே அதை செய்வாங்க. அப்போ இந்த ஜெரிமாண்டரிங்கிற வாய்ப்பு வந்து பிஜேபிக்கும் இருக்குது டீலிமிட்டேஷனில். அப்போ டீலிமிட்டேஷனில் பிஜேபி இதை செய்தாங்கன்னா 10 விழுக்காடு சீட்டு வந்து ஆக்சுவல் சீட்டோட மோடி தலைமைக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நோ டீலிமிட்டேஷனுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பை வந்து நாட்டு நலன், பொதுமக்கள் நலன் எல்லாத்துக்கும் எதிராக ஒரு குரூக்கடா ராகுல் காந்தி எடுத்திருக்கிறார். அண்ணன் வைகோ நடுநாயகமானன்னு பேசுறாரு. என்ன சொல்றாரு? ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிறாரு. அப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே திமுகவுக்கு ஸ்டாண்டு, ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே விசிகா திருமாவளவனுக்கு ஸ்டாண்டு. திருமாவளவன் ஸ்டாண்டுனாலே போதும், ரவிக்குமார் ஸ்டாண்டு அதுதான். நம்ம அந்த எம்பிக்களுக்கு டைரக்டாக அழைப்பு கொடுக்கறதுனால அதை சொல்கிறோம். அப்படி ஒன்றும் தேவையில்லை. அது ஒரு டாக்டிக்கல் மூவ் தான், ரியாலிட்டி கட்சி தலைமையோட முடிவு தான். ஸோ அவங்க வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்குறாங்க. இது துறை வைகோ, அண்ணன் வைகோ மூவ் தான் ஃபேர் டீலிமிட்டேஷன். இப்போ ஏன் நோ டீலிமிட்டேஷன் சொல்கிறாங்க, மோடி லிமிட்டேஷன் அதை ஏன் குறை சொல்கிறாங்க? அப்போ நேற்று வர சொல்லி இந்த நிலைப்பாட்டை ஏன் மாற்றுறாங்க? இதில் ராகுல் காந்தி குத்துதே கொடையுதோன்னு தீயில மிதித்த மாதிரி அவ்வாவான்னு கதறார். அவருக்கான ரொம்ப பதறி போயிருக்கிறார். நம்ம டீலிமிட்டேஷனை மோடி நிறைவேற்றிடுவாரோங்கிற பதற்றம் ராகுல் காந்திக்கு தெளிவாக இருக்குது. கண்டிப்பாக 10 விழுக்காடு சீட்டு மோடிக்கு வந்து ஆக்சுவலாக கிடைக்கிறதோட அதிகம் கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ ராகுல் காந்தி தரப்பு தானே சொன்னாங்க, இவர் வேணுகோபாலன் நாயர், அவர் வந்து கேரளாக்காரர், அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர், ராகுல் காந்திக்கு மேன் ஃப்ரைடே நம்பிக்கைக்குரியவர், 50 விழுக்காடா உயர்த்திங்கன்னு சொன்னவர் அவர் தானே. என் கனிமொழி பேசுனாங்கல்ல, ஃபேர் டீலிமிட்டேஷன் நாங்கள் ஓகேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்படி தானே பிளக்கார்ட் பிடிச்சிட்டு நிற்காங்க. ஜோதிமணி கூடயும் சுதா அம்மையார் அவங்க கூட அப்படி தானே நிற்கிறாங்க கனிமொழி மேடம். ஸோ இவங்க சுதா மேடம்னாலும் சரி, இவங்க ஜோதிமணி மேடம்னாலும் சரி. இப்போ நிலைப்பாட்டை மாற்றினது திமுகவா காங்கிரஸா சார்? காங்கிரஸ். திமுக ஃபேர் டீலிமிட்டேஷன்ல தானே இருக்கிறாங்க. இப்போ தானே இருக்காங்க. அப்போ இதுல வந்து மோடிக்கு எதிராக ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் இவங்களோட கோரிக்கையா இருந்து இவங்க அதில் வெளிப்படையாட்டு அதுல இருக்குது. இப்போ நோ டீலிமிட்டேஷனுங்கிற ராகுலுக்கு கருத்துல அவர் ஆஃப் லேட்டு தான் ராகுல் புரிஞ்சுக்கிட்டாரு. இது வட இந்திய கட்சியா இருந்த பாஜக தென்னிந்தியாவிலையும் பெரிய அளவு வளர்க்க விரும்புறாங்க. தென்னிந்தியாவிலையும் வளர்த்தாதான் ஒரு 10 ஆண்டுகளால அவங்க நினைக்கக்கூடிய ஒரு மூவ்ஸா ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நிறைவேற்ற முடியும். இந்தியாவுக்குள்ள ஒரு மாஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு தேவையான சீட்டு பாஜகவுக்கு கிடைச்சாதான் அவங்க அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நான் சொல்றது விவரமான இதை நுணுக்கமாக பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். ஆர்எஸ்எஸோட நோக்கம் என்னன்னு தெரியும். நமக்கு அது தெள்ள தெளிவாக இருந்து புரிஞ்சு தெரிஞ்சவங்கிறனால அது தெள்ள தெளிவாக நாம் முன்வைக்கிறோம், வெளிப்படையாக முன்வைக்கிறோம். இன்னும் இதையோட உடச்சி பேசலாம், அந்த அளவுக்கு நான் வரல. பட் புரிஞ்சவங்களுக்கு அது புரியும். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இந்துத்துவ சக்திகள் பலம் பெறணுங்கிறது தான் ஆர்எஸ்எஸோட நோக்கம். மோடியை பொறுத்த வரையிலையும் அவர் வந்து 3வது முறை பிரதமரானது ஒரிசாவில் கிடைச்ச சீட்டு, ஆந்திராவில் கிடைச்ச சீட்டு, தெலுங்கானாவில் கிடைச்ச சீட்டு, ஹைதராபாத்தில் கிடைச்ச சீட்டு, ஒரு 60 சீட்டு இந்த தென் மாநிலங்களையும் கிழக்க இருக்கக்கூடிய ஒரிசாவுக்குள்ளேயும் வரலைன்னா மோடியே பிரதமராக இருக்க முடியாது, சிக்கலாக இருக்கும். அப்போ அப்படி தென்னிந்தியாவில் ஒரு வரவேற்பு நம்ம கிடைச்சிட்டு இருக்கும்போது இந்த வரவேற்பை அதிகரிக்கத்தானே மோடி செய்வார். நாளைக்கு 29ல் இவர்
சந்திரசேகர் ராவோட ஒரு கூட்டணி மோடி கூடுதலாக சேர்த்துக்கிட்டான்னா கூட தெலுங்கானாவுக்கு சீட்டை உயர்த்தினா தானே முடியும். ஆந்திரா கூட்டணி ஜெயிக்கணும்னா, ஆந்திராவில் நாயுடு நிற்கணும்னா, பவன் கல்யாண் நிற்கணும்னா சீட்டை உயர்த்தினா தானே முடியும். ஓல்டு மைசூரில் 11 சீட்டுக்கு 9 சீட்டு மோடி ஜெயித்திருக்கிறாருன்னா, குமாரசாமி கவுடாவுக்கு 3 சீட்டு கொடுத்து ஒக்காலியா ஓட்டை கன்சால்டேட் பண்ணதில் அங்கே உள்ள மாநில கட்சிகளும் சீட்டை உயர்த்தினா தானே ஆதரிப்பாங்க. தென் தமிழ்நாட்டுக்குள்ள நாளைக்கு வந்து ஒரு பெரிய அர்த்தமேட்டிக்கலி பெரிய அலையன்ஸ் மோடி தலைமையில், மோடிக்குன்னு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா 10 விழுக்காடு வாக்குக்கு மேலே இருக்குது. அங்கே திமுகவுக்குள்ள ஒரு இந்துக்கள் ஓட்டையும் அண்ணா திமுகவில் இந்துக்கள் ஓட்டையும் எடுத்து ஸ்வீப் பண்ணலான்னு சொன்னால் கூட தமிழ்நாட்டில் 60 சீட்டு கொடுத்து 7.18 தாண்டி ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தா தானே தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும். ஏன் கேரளாவில் வந்து 50% உயர்த்தி 20-30 தானே கேரளாவுடைய ஆதரவு நிலைக்கும். ஸோ தென்னிந்தியாவில் வந்து ஆதரவு பெறுவதற்கும் வளருவதற்கும் 50 விழுக்காடுங்கிறத வந்து மோடி ஏற்றுக்க தயாராக இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் 10 விழுக்காடு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பிராமின், ராஜ்புட், பூமிகார், பண்டாரி, ஜெய்ஸ்வால், பட்டேல், இந்த மாதிரி அப்பர் பனியா, அப்பர் காஸ்ட், சிரியன் கிறிஸ்டின், கான் முஸ்லீம், இப்படி அப்பர் லேயரில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அதை கொடுத்த மோடிக்கு கிடைச்சா வரவேற்ற ராகுல் காந்திக்கு பிராமின்ஸ் ஓட்டு கிடைச்சதா? கொடுத்த மோடிக்கு தானே கிடைச்சது. ராகுல் காந்தி வரவேற்று ஏமாற தானே செய்தாரு. இப்போ தென்னிந்தியாவில் 50 விழுக்காடுக்கு மேலே உயர்த்தின மோடிக்கு இமேஜ் தான் ஏறும். ஸோ இது ஏறக்கூடாதுன்னு ராகுல் கண்டிப்பாக நினைக்கிறாரு. வட இந்தியாவை பொறுத்த அளவில் 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி வேணும், எங்களுக்கு அதிகம் வேணும்னு தான் கேட்பாங்க. அது பிஜேபி தன் கட்சியை அது பார்த்துக்கும், அது புரிய வச்சுக்குவாங்க அவங்க. அந்த இடத்துக்குள்ள அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் ஹேமந்த் சோரன் கூட ஒரு வேளையில எதிர்க்கலாம். அப்படி அதில் அவங்க ஒரு முடிவு, தென் மாவட்டத்தில் சசி தரூர் ஒரு முடிவு, தென் மாநிலங்களில் இவர் சிவகுமார் ஒரு முடிவு, ரேவந்த் ரெட்டி ஒரு முடிவுன்ன மாதிரி போச்சுன்னா இந்தியா கூட்டணியே பனால் ஆயிரும். ராகுல் காந்திக்கு அந்த வார்த்தைக்கே சசி கேரளா சிஎம் கிட்டையும் தெலுங்கானா சிஎம் கிட்டையும் கர்நாடகா சிஎம் கிட்டையும் வேல்யூ இல்லாமல் போயிடும். ஸோ ராகுல் இதில் வந்து ஆப்போசிட்ச ஏதோ ஒன்று மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிறாரு. இப்போ நீங்கள் இதை எது கூட ஒப்பிடலான்னா, ராம் ஜென்ம பூமி பாபரி மசூதி வந்து பெரிய அளவில் இருந்தது. அப்போ இந்துத்வா, ஆர்எஸ்எஸ், கல்யாண் சிங் எல்லாமே வந்து, வினய் கட்டியார் எல்லாமே வந்து, கல்ராஜ் மிஸ்ரா, லால்ஜி டாண்டன் எல்லாமே வந்து பாஜக வந்து ராமர் கோயில் தான்னு அவங்க அதில் தெளிவாக போயிட்டாங்க. சனாதன தர்மம், இந்து தர்மம், இந்து கோயில்னு ஒரு முடிவெடுத்து அவங்க போயிட்டாங்க. முலாயம் சிங் யாதவ் பாபரி மசீத் தான் சொல்லி அந்த காலத்தில் எங்கே போனீங்கன்னு பெரிய அவங்களுக்கு அதில் கிண்டல் கேலி எல்லாம் பண்ணி அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவரும் நின்றுட்டார். காங்கிரஸ் வந்து அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் பனைமரத்தில் ஒரு குத்து தென்னை மரத்தில் ஒரு குத்துன்னு 2 கட்டம் நிலைப்பாடு எடுத்து வலமும் போகாமல் இடமும் போகாமல் உச்சத்தில் இருந்த யூபியில் அந்த கட்சி வந்து ஆல்சோ ரன் பார்ட்டி ஆட்டு, அகிலேஷ் யாதவ் விட்ட சீட்டுக்கு கையேந்தக்கூடிய கட்சியாட்டு கீழே இறங்கி ஆகிப்போச்சு. முஸ்லீமும் முலாயம் சிங் யாதவோட போயிட்டாங்க, இந்துக்களும் அத்வானி வாஜ்பாய் கூட போயிட்டாங்க. காங்கிரஸ் வந்து 2 வரையும் இழந்து நின்றுட்டாங்க. அதே மாதிரி தான் டீலிமிட்டேஷன் நடந்தால் காங்கிரஸுக்கு முடிவெடுக்க முடியாது. தென்னிந்தியாவுக்கான முடிவு எடுத்தால் வட இந்தியாவில் உள்ள இந்தி கூட்டணி கட்சிகள் வந்து அகிலேஷ் யாதவ் போன்றவங்க வந்து இது 10 லட்சத்துக்கு ஒன்று தான் கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ராகுல் காந்தி அதுலேயும் அவுட்டு. வட இந்தியாவுக்கான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா தென்னிந்தியாவில் அவுட்டு. ஸோ பிஜேபி இதில் தென்னிந்தியாவில் வளர்றதுக்காக அவங்க ரிஸ்க் எடுத்து அவங்க 50% அக்செப்ட் பண்ணிட்டு வர தயாராயிட்டாங்க. காங்கிரஸுக்கு நிலைப்பாடு எடுக்க முடியல. அதனால டீலிமிட்டேஷனை நடத்தக்கூடாதுன்னு, நோ டீலிமிட்டேஷன்னு நாட்டு நலனுக்கு எதிரான ஒரு வேலையை ராகுல் காந்தி பார்க்குறாரு. விஜய் நான் கமிட்டல் ஆட்டு, எஃப்சிஆர்ஏல இருந்த மாதிரி நான் கமிட்டல் ஆட்டு முன்னாடி இருந்த மாதிரி இருந்துட்டு போயிடலாம். இது தேவையில்லாமல் ராகுல் காந்திக்காக விஜய் ராகுல் காந்திக்கு மைனஸையும் தூக்கி சுமக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ராகுல் காந்திக்கு மைனஸில் திருமாவளவனும் இவர் வைகோ போன்றவர்களும் கம்யூனிஸ்டுகளும் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் நோ ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னது, நோ டீலிமிட்டேஷன்னா புன்னை வளவனா அந்த ஒரு தம்பி ஒரு வலைத்தளங்களில் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறான்ல, அந்த தம்பி தான் இந்த விஷயங்கள்லாம் எடுத்து போட்டாப்புல. நமக்கு பார்லிமெண்ட்டில்
வேணுகோபால் பேசுனதும் மற்றவங்க பேசுனதும் தெரியும்னாலும் கூட இந்த ஃபேர் டிமிலிட்டேஷன் இங்கே கொடி பிடிச்சது உடனே ஞாபகம் வரல. அதை சாத்தூர் பிரபாரம் அனுப்பி விட்டுருந்தான். ஸோ இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இதில் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. இதில் சிபிஎம், சிபிஐ, பிசிகா, வைகோலாம் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. பல்வேறு விஷயங்களை பயிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நடத்தி மிக நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.